தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே ரயில்வே தரைப்பாலம் அடைக்கப்பட்டதால் ரயில்வே பாலத்தை கடக்க சுமார் 15 கிலோமீட்டர் வரை சுற்றி செல்வதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்து கெரிகேப்பள்ளி ரயில்வே கேட்டில் இருந்து கல்லாவி வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. இந்த ரயில் பாதையை ஒட்டி ஒன்னக்கரை, பல்லசூலகரை, சூலகரை, புதூர், கல்குண்டு, எஸ் பாப்பாரப்பட்டி, கும்மனூர் மற்றும் காட்டுத்திம்மன் கொட்டாய் ஆகிய 8 கிராமங்களைச் சேர்ந்த 4000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளது. ரயில்வே பாதைகளில் ஆடு, மாடு போன்ற கால்நடைகள் கடந்து செல்லும் போது ரயிலில் மோதி விபத்துக்குள்ளாகிய நிகழ்வு தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இது போன்ற விபத்துகளை தடுக்கும் வகையில் ரயில்வே பாதையின் ஓரங்களில் இரும்பு தடுப்பு அமைக்க இந்திய ரயில்வே திட்டமிட்டு கடந்த 3 ஆண்டுகளாக முக்கிய வழித்தடங்களில் தடுப்புகள் அமைத்து வருகின்றது. அந்த வகையில் கெரிகேப்பள்ளி ரயில்வே பாலத்தில் இருந்து கல்லாவி வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் செல்லும் பாதையை இடையே இரும்பு தடுப்பு அமைக்கப்பட்டதால் ரயில்வே சுரங்க பாலத்தின் கனரக வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் அவ்வழியாக சென்று கொண்டிருந்த 2 அரசு பேருந்துகள் உள்பட 8 பேருந்துகள் அவ்வழியை பயன்படுத்த முடியாமல் மாற்றுப்பாதையில் செல்கிறது. இதனால் 8 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று பேருந்துகளில் பயணம் செய்யும் சூழ்நிலை இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பள்ளி, கல்லூரி பேருந்துகள் உள்ளே வர முடியாத காரணத்தால் மாணவர்கள் 3 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று பேருந்துகளை பிடித்து பயின்று வருகின்றனர். மாணவர்கள் முதல் கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் என அனைவரும் பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மத்திய மாநில அரசு 8 கிராமங்களின் துயரங்களை மனதில் கொண்டு ஏற்கனவே இருந்த தரைப்பாலத்தை விரிவுபடுத்தி புதிய பாலம் அமைத்து நிரந்தரமாக பேருந்துகள் சென்று வரும் வகையில் பாலம் அமைத்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இப்ப இந்த ரயில்வே புதுசா நாங்க கல்லாவி முதல் படனூர் கேட் இணைக்கக்கூடிய சாலைக்கு ரயில்வே சாலையை நாங்க பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ முள்வேலி போட்டு ரயில்வேக்கு சம்பந்தமான பாதையை அடைச்சிட்டாங்க. இதனால கல்லாவிக்கு தெற்கு புறமா இருக்கக்கூடிய பகுதியும் இந்த வடக்கு புறமா இருக்கக்கூடிய பகுதியும் இந்த ரயில்வே தண்டவாளத்தினால பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க சார். இந்த சாலை நாங்க இந்த கல்லாவிலிருந்து படனூர் கேட் கிடைப்பட்ட இந்த பகுதியில சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களும் ஒரு 3000த்துக்கும் மேற்பட்ட மக்களும் நாங்க வசிச்சுட்டு இருக்கோம் சார். இங்க நாங்க ஒரு மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னாலும் இல்ல விவசாய பொருட்களை நாங்க கொண்டு செல்லணும் அப்படின்னாலும் நாங்க கிட்டத்தட்ட இந்த பாலம் இல்லாதனால நாங்க ஒரு 10க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் அதிகமா சுத்திட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. ஸோ அதனால தயவு செய்து மத்திய அரசும் மாநில அரசும் இதில் உடனடியாக தலையீடு செய்து எங்களுக்கு மேம்பாலம் அமைத்து தரணும் அப்படின்றது இந்த பகுதியினுடைய மக்களினுடைய நீண்ட கால கோரிக்கையா இருக்குது. முன்னாடி கல்லாவிக்கு பக்கத்துல ரயில்வே ட்ராக் ஓரமா ஒரு 1/2 கிலோமீட்டர்ல பாதை இருந்தது. அந்த பாதையில ஒரு தடுப்பு ரயில்வே துறை அவங்க நிர்வாக ரீதியா ஏற்படுத்துறதுனால பஸ்ஸுங்களை மாற்று வழி கிடைக்காம கட் பண்ணிட்டாங்க. இந்த பகுதியில 2 பள்ளி இருக்கு. அரசு மேல்நிலை பள்ளி ஒன்றும் தனியார் மேல்நிலை பள்ளி ஒன்று இருக்கு. கூட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு 1000த்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இருக்காங்க, விவசாயிங்க இருக்காங்க. எல்லாருக்கும் பெரும் சிரமம். எல்லாத்துக்கும் மேல தலையான விஷயமா வயதானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் மருத்துவமனைக்கு போறதுக்கு சிரமமா இருக்கு. இந்த 6 போக்குவரத்து கழகமான அந்த பேருந்துகள் அனைத்துமே நிறுத்தினதுனால போக்குவரத்து பிரச்சனை பெருசா இருக்கு. தயவு கூர்ந்து அரசு நடவடிக்கை எடுத்து அந்த தடையை அகற்றணும், இல்லாட்டி ஒரு பாலத்தை அமைச்சு இந்த பாதையை இணைக்கணும்னு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன் சார். பள்ளிக்கு பிள்ளைங்க பசங்க வர்றதுனால ரோடு வசதி சரியா இல்ல, பஸ் வசதியும் எதுவுமே இல்ல. ஏன்னா அங்கிருந்து வரத்துக்கு 4 கிலோமீட்டர் தூரம் வரணும். பசங்க ஸ்கூலுக்கு வரணும்னா எங்களுக்கு வெளியில எங்கன்னா போகணும்னாலும் உடம்பு சரியில்லை, காய்ச்சல், ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஏதாவது எங்கன்னா போகணும்னாலும் பஸ் வசதி கிடையாது. அதனால ரொம்ப சிரமமா இருக்கு எங்களுக்கு, ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. அதே மாதிரி பசங்களுக்கு படிப்பு, மெயினான படிப்புக்காக தான் எங்களுக்கு பஸ் வசதி எதுவுமே இல்லை. ஒவ்வொரு பிள்ளைங்க 4 கிலோமீட்டர் கிளம்புனா காலையில 6 மணிக்கு கிளம்புனாதான் அவங்க சேர்றதுக்கு 8 மணி ஆகுதுங்க. அதனால நீங்க பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுங்க. ரோடு சரியில்லை, 10 வருஷம் ஆச்சுங்க. அது ரோடு என்ன ஏதுன்னே ஒரே ஒரு டைம் தான் ரோடு போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கண்டுக்கவே இல்லை. அந்த ரோடோட இதுவே சரியில்லாம இருக்குது. எதுவுமே இல்லாம ரொம்ப சிரமமா எங்களுக்கு வண்டி போறதுக்கு இல்லை. மழை பெஞ்சா கூட நடந்தா கூட பிள்ளைங்க எங்க கால் வைக்கிறாங்க, எங்க விழுவாங்க கூட சொல்றதுக்கு இல்லைங்க. அதனால இது என்னவோ நீங்க முன்ன நின்று எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு கொடுக்க முடியாது தாழ்மையுடன் கேட்டு.